வணக்கம் உறவுகளே. எனக்கு இந்த பாடல்கள் பாடணும்னு சொல்லி ஆசை. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பாட்டை பாடியிருக்கிறேன். பெருசாக நான் ஒரு பாடகன் இல்லை. எனக்கு பிடிக்கும் சில லிரிக்ஸ். பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு ஆளோட இந்த என்னது சினிமா பாடல்கிற வரிகளை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிலாக்கள் இது சினிமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அதை எழுதினவர்களுக்கு, அதை உருவாக்கினவர்களுக்கு வந்து அந்த திறமை இருக்குது தானே. மற்றது அது சாதாரணமாக இந்த விடயங்களெல்லாம் உருவாக்குறதில்ல. உங்களுக்கு தெரியும், இந்த கவிதைகள் அதுகளிலிருந்து பாடல்கள் வந்து உருவாக்குறாங்க. மற்றது அதுவும் ஒரு அறிவு தானே. என்ன, கடவுள் கொடுக்குற ஒரு வரம். ரசனைகள் வேணும். இந்த பாடல்கள் எழுதுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரசனை வேணும். நிறைய விடயங்களுக்கு அடங்கி இருக்குது. சும்மா ஒரு பாடல் வந்து உருவாகிறது இல்லை. அதிலும் சில பாடல்கள் வந்து இதயத்தை நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களாக வந்து இப்போ இருக்குது. எங்கட காலகட்டத்தில் நிறைய பாடல்களை வந்து கேட்டு ரசிக்க கிடைத்தது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. மற்றது பாடல்கள் பாடணும் போல இருக்கும், ஆனால் எந்த நேரமும் பாடணும் போல இருக்காது. சில நேரங்களில் பாடல்களை வந்து கேட்க திரும்ப அதை பாடணும் போல் இருக்கும். சில இடங்களில் எங்களோட மூட், எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி துளங்குற மாதிரி நாங்கள் என்ன மூட்டில் இருப்போமோ அதுக்கேற்ற மாதிரி பாடல்கள் வந்து எண்ணத்தில் வரும். ரைட். ஆல்ரெடி நீங்கள் பாடல்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடல்கள் சார்ந்து உங்களுக்கு மனதில் எண்ணங்கள் ஒதுக்கி கேட்க வந்து அப்படி பாடல்களை வந்து நீங்கள் பாடி பார்ப்பீங்கள், கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருக்குது. ரைட். எனக்குடைய காலம் ஒரு ஆசையான, எனக்கு விருப்பமான ஒரு பாடல் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம்னு பாடி காட்டுறேன். ஓகே. ஒரு அந்த வரிகளை: நீ என் அருகிலே இருந்த போது பறந்தவன், நீ என் தொலைவிலே பிரிந்த போது சிதைந்தவன், போதும் உன்னாலே தூள் தூளாய் உடைகிறேன், போதும் உன்னாலே என்னோடு அழுகிறேன், ஏதும் என்னோடு இல்லாமல் போகட்டும், நீ என் கை கோர்த்து வாழ்ந்தால் போதுமே. ஓ, நன்றி.